யதார்த்தம் பெற்றும் உறவுகளின் ஆயிரம் ஆயிரம் உணர்வுகளை பகிர்ந்திட உங்களுடன் உங்களின் இன்பா. நாம் அனைவரும் இணைந்திருப்பது நம்மளுடைய எனர்ஜி பூஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டைரி ப்ரோக்ராம்ல முதல் எபிசோட நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போறோம். இந்த முதல் எபிசோட ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அந்த பாடலை பற்றின கதைகள், அந்த பாடலில் உள்ள கருத்துக்கள், அந்த பாடலை எழுதின பாடலாசிரியர், அதோடைய இசையமைப்பாளர், அதோடைய பாடகர் அனைவரையும் பற்றி பேசலான்னு ஒரு எண்ணத்தில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை பற்றி நான் சொல்லிடுறேனே. நிறைய பேருக்கு படத்தை பற்றி சொல்லும்போதே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறீங்க என்ன ஏதுன்னு. ஒரு பையன், ஒன்றத்துக்குமே உதவாத ஒரு பையன், உதவாக்கரையாக இருக்கிற ஒரு பையன், என்னைய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னைய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறான். இந்த பையன் ஏழ்மை குடும்பம், அந்த பொண்ணு கொஞ்சம் பணக்கார குடும்பம். அதுவும் இல்லாமல் அவங்க கொஞ்சம் கேஸ்ட்டு பார்க்குறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவன் ஒரு ஆர்டினரி கேஸ்ட்டு, அவங்க ஹையர் கேஸ்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த படத்தை பார்த்துட்டுங்கவங்களுக்கு புரியும். நான் அதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? என்னென்னா, இந்த பையன் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு மேலே பார்க்குறான். அந்த பொண்ணு மேலே காதல் வயப்படுறான். அந்த பொண்ணுகிட்ட போய் காதல் தெரிவிக்கிறான். அந்த பொண்ணு அவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். காலப்போக்கில் இவனுடைய அன்பு அந்த பொண்ணுக்கு பிடிச்சி அவன் மேலே ஒரு காதல் வருது. அந்த காதல் ரெண்டு பேருமே அந்த காதலை ஏற்றுக்கிட்டு காதலில் அவங்க பயணிக்கும் போது ஒரு எதிர்பார்த்த விதமாக அந்த பொண்ணு இறந்துடுறான். அந்த பொண்ணு இறந்த உடனே அவன் என்ன சொல்கிறதுனா, எதுவுமே இல்லாமல் சும்மா இருந்த ஒரு பையனோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அந்த பெண், அவன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக அவன் கிடைக்கிறான். அந்த பையனுக்கு அந்த பெண்ணு கிடைக்கிறான். ஆனால் அந்த கிடைச்ச சந்தோஷமும் நிலைக்கலை, அதையும் அவன் இழந்துட்டான். அப்படிங்கும்போது அவனுடைய மன வேதனையை அவன் தெரிவிக்கிற விதமாக அந்த பாடல் இருக்கும். அவள் இறந்துட்டாங்கிறதையே ஏற்றுக்காம அவள் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவன் இருக்கிற மாதிரி அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். வேற எதுவும் இல்லைங்க. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச, ரொம்ப 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 பிடிச்ச ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி. அதில் உள்ள நினைத்து நினைத்து பார்த்தேனுங்கிற பாட்டு. அந்த நினைத்து நினைத்து பார்த்தேனுங்கிற பாட்டு ரெண்டு வகையாக இருக்கும். ஒன்று அந்த பையனுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய குரல் ஒரு பாட்டும், அந்த பெண்ணுடைய இறப்பை பாடக்கூடிய ஒரு ஆணுடைய குரலில் ஒரு பாட்டும் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, அந்த பெண்ணுடைய இறப்பை அந்த பையனுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய அந்த பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாடலை இசையமைத்தவர் நம்மளுடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. பாடலை பாடியவர் மிஸ்டர் KK அவர் தான் அந்த பாடலை பாடியிருக்காரு. இந்த பாட்டை எழுதினவர் மறைந்துன்னு சொல்ல முடியாது. அவர் உடல் தான் மறைஞ்சு போயிருக்கே தவிர அவருடைய உணர்வுகள் மறைஞ்சு போகலை, அவருடைய எழுத்துக்கள் மறைஞ்சு போகலை. இன்றளவும் நம்மளுடைய ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பாடலுடன் நம்ம கூட எப்பவுமே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் முத்துக்குமார் அவர்கள். அவரை பற்றி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை, எந்த வார்த்தையுமே இல்லை, எங்கேயுமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டியது ஒரு காலநிலையில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய எழுத்துல பாடலாசிரியராக அவர் எழுதின அந்த பாடலை பற்றி தான் பேச போகிறோம். அந்த பாடலுடைய முதல் லைனில் அவர் சொல்கிற வார்த்தைகள் என்னன்னா, நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன், உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள் பார்த்தீங்களா? நினச்சி பார்த்தேன், விலகி நடந்தேன், உன்னால தான் நானே வாழ்கிறேன், ஆனால் இன்னைக்கு நீ இல்லாமல் என்னை நான் பார்க்குறேன், உனக்காண்டி உன் பின்னாடியே சுற்றுனேன், விலகி போனேன், புரியுதுங்களா? உனக்காண்டி நான் உன்னை நினச்சி பார்த்து நெருங்கி வந்தேன், விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், உன்னால தான் நானே வாழ்கிறேன், இன்னைக்கு என்னை ஒரு மனுஷன் ஆக்குறது நீ தான், உன்னால தான் நான் வாழ்கிறேன், ஆனா நீ இல்லாம என்னை நான் எப்படி பார்க்க முடியும், நீ இல்லாம என்னால என்னை எப்படி பார்க்க முடியும்? எவ்வளவு அருமையான வார்த்தைகளால எழுத்துக்களால அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்துருக்காரு பாத்தீங்களா?
முத்துக்குமார் சார் தான், சார்னு சொல்ல மாட்டேன், மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய அண்ணன், ஆறுவீர் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள். அவரு அடுத்ததா அவர் எழுதுறத பாத்தீங்கன்னா, எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே. எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே. இப்பதான் உன்னை பார்த்தேன், இப்பதான் உன் கூட பழகுனேன், இப்பதான் உனக்கு எனக்கு ஒரு லவ் வந்தது. ஆனா அது ஒரு முழுமை அடையாளக்குள்ளேயே நீ என்னை விட்டு போயிட்ட, ஒண்ணுமே இல்லாம என்னை விட்டுட்டு போயிட்டியே. அதுக்கு எதுக்கு அந்த லவ் நமக்குள்ள வந்தது? நீ என்னை விட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சா அந்த லவ் எனக்கு எதுக்கு வந்துச்சு? எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தைகள் பாத்தீங்களா. அதுக்கடுத்து சொல்றாப்புல, அமர்ந்து பேசும் மரங்களில் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன், உதிர்ந்து போன மலரின் மௌனமா. எவ்வளவு அழகான வரிகள் பாத்தீங்களா. இந்த வரியில அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நம்ம 2 பேரும் ஒரு மரத்தோட நிழல்ல போய் உட்காந்து நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல நான் போய் உட்காரும் போது அந்த மரத்தோட நிழல் கேட்கும், எங்கடா நீ மட்டும் வந்திருக்கியா, அவளை காணமேன்னு கேட்கும். அவளை காணுன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்? நல்லா அழகா வந்து விரிஞ்சு மலர்ந்த மலர்ல வந்து அதோட இதழ்கள்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் அது வெறும் அந்த ஒரு வட்ட வடிவிலான அந்த மரத்தோடைய அந்த இதழ் இல்லாத அந்த செடியோட நடுப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்லாம காஞ்சி போய் கிடக்கும். அத ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறது எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா. உதிர்ந்து போன மலரின் மௌனமாய், நான் என்ன பேச முடியும், நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு, தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன், உடைந்து போன வலையில் பேசுமா. என்ன மனுஷன், என்ன மனுஷன். ஏங்க, உன் ரூமுக்குள்ள போகும்போது ரூமுக்கு நீ வரங்கிறத உன்னோட கொலுசே சொல்லிரும், அவ வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு. நாளைக்கு அந்த ரூமுக்குள்ள நான் போகும்போது உன்னோட கொலுசு சத்தமும் கேட்காது, ஒன்னும் கேட்காது. அந்த ரூம்கிட்ட நான் போய் எப்படி சொல்லுவேன்? அந்த உடஞ்சு போன வளையல் மாதிரி என்னோட இதயமும் உடஞ்சு போச்சு, நான் எப்படி வந்து அதுக்கிட்ட நான் தெரியப்படுத்துவேன் அப்படிங்கிறாப்புல. எவ்வளவு அழகான வார்த்தைகளை, எவ்வளவு ஒரு அந்த ஒரு உணர்வோட சொல்றாரு பாத்தீங்களா. இதுக்கு அடுத்தது ஒரு பயங்கரமான லைனுங்க. இது வந்து அந்த உண்மையான காதல்ல, உண்மையான ஒரு உணர்வுல இருந்தவங்கனால மட்டும்தான் அதை சொல்ல முடியும். உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே, தோளில் சாய்ந்து கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே, தோளில் சாய்ந்து கதைகள் பேச முகமும் இல்லை இங்கே. அதாவது ஒரு லவ் பண்றவங்க முத அவங்களுக்குள்ள ஒரு தொடுதல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பெண்ணோ ஆணோ அவர்களுடைய இரு கைகளும் கோர்க்கும் போது ஒரு இருவருக்குமே ஒரு வெப்பமானது உருவாகும். அதை வந்து உணர்ந்தவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். நான் உணர்ந்திருக்கேன், அதனால நான் சொல்றேன். நம்ம மேக்சிமம் எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க அந்த முதல் தொடுதல்ங்கிறது. அந்த தொடுதல்ல வந்து அந்த வெப்பம் இருக்கு பாத்தீங்களா, அதை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த ஒரு முதல் தொடுதல்ங்கிறது சாகிற வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாத ஒரு உணர்வு. அது உணர்வோட அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்க இந்த தோல்ல சாஞ்சு பேசுறது அப்படிங்கிறது, அது என்னைக்குமே வந்து ஒரு காதலர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு அவங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்களா. அது பெண்ணுடைய தோலோ அல்லது ஆணுக்கு பெண்ணுடைய தோலோ, பெண்ணுக்கு ஆணுடைய தோள்களோ தான் வந்து அந்த ஒரு உணர்வை கொடுக்கும். ஒரு நான் வந்து சேஃபா இருக்கேன், எனக்கான ஒரு தோல் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க பரிமாற்றத்தை வந்து கொண்டு வர்றது அந்த சாய்வு தான், அந்த தோல்ல சாஞ்சுக்கிறது தான். அதை எவ்வளோ ஒரு அழகா சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரல்கள் இன்று எங்கே, தோளில் சாய்ந்து கதையில் பேச முகமும் இல்லை இங்கே. நீ இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லடி, நீ தானே எனக்கு எல்லாமே. நீ என் தோல்ல சாஞ்சு நான் முகத்தை பார்த்தா தானே எனக்கு சந்தோஷம். அந்த முகமும் இல்லாம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாருங்க. அதுக்கு அடுத்த லைன்ல சொல்றாரு, முதல் கனவு முடிந்துடு முன்பதே தூக்கம் களைவதேனா. எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா. முதல் கனவு, இப்பதான் முத ஒரு கனவு காண்கிறேன், அந்த கனவு முடிகிறக்குள்ளே தூக்கம் கலைஞ்சு வச்சு.
அந்த கனவு முடிகிறதுக்குள்ளேயே தூக்கம் கழிஞ்சு போச்சு. இன்னைக்கு இப்பதான் முத நான் லவ் பண்றேன், அந்த லவ்ங்கிறது ஓண்டம் தான் எனக்கு கிடைக்குது, அது எனக்கு முழுசா கிடைக்கிறக்குள்ளேயே என்னை விட்டு போயிட்டியே, நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ போறேன், எனக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டியேன்னு எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா. அதுக்கு அடுத்த வார்த்தையில சொல்றாரு, பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும், சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா. நீ பேசுனது எல்லாமே நீ இல்லைனாலும் எனக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு, நீ சொன்ன வார்த்தைகள் என்னுடைய நினைவுல இருந்துகிட்டே இருக்கு, என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. நீ மட்டும்தான் போயிருக்க, உன்னுடைய வார்த்தைகள் என்னை விட்டு எங்கேயுமே போகல, நீ இறந்து சாம்பலாகிட்டு நீ கரைஞ்சிட்ட. ஆனா நீ சொன்ன வார்த்தைகள் என்னை விட்டு என்னைக்குமே போகவே போகாது, நான் சாகுற வரைக்கும் போகாது, அதை நான் எப்படி நான் கடந்து வரப்போறேன்னு தெரியலையே அப்படிங்கிறான். அவனுடைய அந்த கருத்துல அவனுடைய அந்த வலியினுடைய வெளிப்பாடா அதை சொல்றான். அதுக்கு அடுத்ததான் சொல்றது என்னன்னா, பார்த்து போன பார்வைகள் எல்லாம் பகலும் இரவும் கேள்வி கேட்கும், உயிரும் போகும் உருவம் போகுமா. மனுஷன் என்னவா சொல்றாரு பாருங்க, எவ்வளோ ஒரு அந்த வலிய எவ்வளோ அழகா வெளியில எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றாரு பாத்தீங்களா. நீ நானும் பார்த்து நடந்து போனோம், நீ நானும் பார்த்தது பகலுக்கும் தெரியும் இரவுக்கும் தெரியும், பகல்ல நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டதும் இரவுல நம்ம பேசிக்கிட்டதும் ரெண்டுக்குமே தெரியும். உன்னோட உயிர் வேணா போயிருக்கலாம், ஆனா உன்னோட உருவம்ங்கிறது என்னை விட்டு போகல, என் கூடயே தான் இருக்கு. இந்த உலகத்தை விட்டு உன்னோட உயிர் மட்டும்தான் போயிருக்கே தவிர உன்னுடைய உருவம் என் கூடயே தான் இருக்கு. அதுக்கு பகலுக்கு இரவுக்குமே அதுக்கான வேறுபாடுகள் எல்லாமே தெரியும். இதெல்லாம் நான் எப்படி கடந்து போறது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அடுத்த வார்த்தையில கடைசியான வார்த்தையை அவர் சொல்றது, தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும், திருட்டு போன தடையும் பார்த்தும் நம்பவில்லை நானும், ஒரு தருணம் எதிரில் தோன்றுவா என்றே வாழ்கிறேன், ஒரு தருணம் எதிரினில் தோன்றுவா என்றே வாழ்கிறேன். அவ்வளவுதாங்க. இந்த ஒரு வார்த்தையிலேயே இந்த மொத்த படத்துடைய மொத்த பாடலுடைய அனைத்தையுமே கொண்டு முடிச்சிடறாருங்க. இதுக்கு மேல சொல்றதுக்கான வார்த்தைகள் எதுவுமே இல்லைங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து வந்த நிழலும் இங்கே தீயில் சேர்ந்து போகும், ஒரே வந்த நீயும் இன்னைக்கு என்னை விட்டு போய் நெருப்போட கலந்து அக்னி ஆயிட்ட, நீ இறந்துட்டங்கிறது எனக்கு தெரியுது, நான் உன்னுடைய பிரேதத்தை பாக்குறேன், உன்னுடைய உடலை பாக்குறேன், எனக்கு தெரியுது நீ இறந்துட்டேங்கிறது எனக்கு தெரியுது, நீயும் ஆன்மாவும் போயிடுச்சு, உன்னோட உயிரும் போயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியுது. ஆனாலும் எனக்கு முன்னாடி கண்டிப்பா நீ வருவ, என்னை விட்டு நீ என்னைக்குமே போக மாட்ட அப்படின்னு நான் அந்த நம்பிக்கையில தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனி வரப்போற வாழ்க்கையை நான் அப்படிதான் வாழ போறேன் அப்படின்னு சொல்றாருங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளையும், எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வழியையும், எவ்வளவு ஒரு அழகான விஷயத்தையும் எவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு பாத்தீங்களா. இதுதாங்க முத்துக்குமார். 1000 கவிஞர்கள் இருக்கலாங்க தமிழ் சினிமா வரலாற்றுல, எவ்வளவோ பேர் இருக்கலாம், எவ்வளவோ பாடல்கள் எழுதியிருக்கலாம். ஆனா நம்முடைய அண்ணன் திரு முத்துக்குமார் அவர்கள் மாதிரி யாருனாலையுமே ஒரு பாடல்கள் கொடுக்கவே முடியாதுங்க. நிஜமாலுமே சொல்றேங்க, அவர் மாதிரி கொடுக்க முடியாதுங்க. நான் அடிச்சு சொல்லுவேங்க. அதற்கான ஒரு மாற்றா இப்ப வரைக்கும் யாரும் வரவும் இல்ல, வரவும் முடியாதுங்க. கண்டிப்பா இது உண்மை. இன்றைக்கு நம்முடைய இந்த டைரியோட நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைவாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் மறுபடியும் இதே போன்ற ஒரு டைரி நிகழ்ச்சியில் உங்களின் இன்பா. நம்ம அடுத்து பேச போறது வேற எதுவுமே இல்லை, இதே நினைத்து பாடல்ல உள்ள பெண்ணினுடைய, அதாவது இறந்த அந்த பெண்ணினுடைய ஆறுதலாக, அந்த 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 பையனுக்கு ஒரு ஆறுதலாக வரக்கூடிய அந்த பாடலை பத்தி தான் நம்ம பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் இன்பா. நன்றி நண்பர்களே.